கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நம்ம படிக்க இருக்கிற வசனம் லூக்கா 18வது அதிகாரம் 7வது வசனம். அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமையுள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ. இந்த வசனத்தை நம்ம குறித்து படிக்கும் பொழுது எல்லாருக்கும் தெரிந்த கதை தான். அவர் அநீதியுள்ள நியாயாதிபதி. ஒரு விதவையாகிய ஒரு பெண் ஓயாம கேட்டுக்கொண்டே இருக்கும் பொழுது திடீர்னு அவளுக்கு நியாயம் செய்வேன் என்று அந்த பொல்லாத நியாயாதிபதி தன்னுடைய இருதயத்தில் நினைக்கிறத ஆண்டவர் இந்த இடத்துல ஊமையாய் நமக்கு சொல்லுகிறார். அப்போ அப்படிப்பட்ட ஒரு இருதயம் கொண்டவனே, அது ஒரு பொல்லாத குணம் கொண்டவனே ஒரு விதவைக்கு நீதி செய்யணும்னு நினைக்கும் பொழுது ஆண்டவர், நீங்க எப்பொழுது அவரை நோக்கி கூப்பிட்டு கொண்டே இருக்கிறீங்க, எப்பொழுது அவரை நோக்கி பார்த்து கொண்டே இருக்கிறீங்க, எப்பொழுதும் அவரிடத்துல ஜெபத்துக்கு எப்போ ஆண்டவர் என் ஜெபத்துக்கு பதில் தருவீங்க என்று கேட்டுக்கொண்டே இருக்கிற உங்கள் ஆண்டவர் கவனிக்காம இருப்பாரா? நிச்சயமா கவனிக்கிற தேவனா இருக்கிறார். நிச்சயமா உங்க ஜெபத்திற்கு பதில் தருகிற தேவனா இருக்கிறார். நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். பொறுமையோட காத்திருங்க. ஆண்டவர் வச்சிருக்கிற திட்டம் நிறைவேற, ஆண்டவர் வச்சிருக்கிற காரியம் நிறைவேற பொறுமையோட காத்திருக்க வேண்டியது அவசியம். ஏன்னா அவர் பொறுமையா தான் என்ன பண்ண முடியும், எல்லா வழியையும் ஆயத்தப்படுத்தி தான் அதற்கு பதில் தர முடியும். திடீர்னு ஒரு பதில் உங்களுக்கு தர்றாரு அப்படின்னா பின்னாடி அப்புறம் அதற்கு பின்னாடி அந்த என்ன பண்ண முடியாது, அந்த காரியங்கள் நிறைவாய் சரியான பாதையில் நிறைவாய் முடியாது. ஏதாவது ஒரு குறைவுள்ளதாய், ஏதாவது ஒரு இடத்துல பிரச்சனை உள்ளதா முடிந்து விடக்கூடாது என்பதற்காக எல்லாவற்றையும் அலசி ஆராய்ந்து அதற்கான வழிகளை ஆண்டவர் ஏற்படுத்தி வைத்து விட்டு தான் ஆண்டவர் நமக்கு பதிலளிக்கிற தேவனா இருக்கார். நிச்சயமா நியாயம் செய்வார், நிச்சயமா நீதி செய்வார், நிச்சயமா உங்கள் ஜெபங்களுக்கு பதிலளிப்பார். நீங்க விசுவாசத்தை மாத்திரம் விட்டு விடாமல் பொறுமையோட காத்திருக்க வேண்டியது நமக்கு அவசியமா இருக்கு. நம்ம ஜெபித்த ஜெபங்களுக்கு பதில் உண்டு, விண்ணப்பங்களுக்கு பதில் உண்டு. பொறுமையை காத்து கொள்ளுங்க. நிச்சயமா ஆண்டவர் பதில் அளிக்கிற தேவனா இருக்கிறார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். ஆண்டவரே, இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையை நாங்கள் பார்க்கும் பொழுது எங்கள் ஜெபங்கள் எல்லாம் கேட்கிறீரா இல்லையா என்று நாங்கள் கலங்கி போயிருக்கிறோம் சுவாமி. ஆனால் இந்த ஜெபத்தை கேட்கிறீர் தேவன் சுவாமி. ஜெபத்தை தள்ளாது இருக்கிற தேவன் ராஜா. அதோட மாத்திரம் எங்களுக்கு நியாயம் செய்கிற தேவன் என்று பார்க்கிறோம் ராஜா. நாங்கள் பண்ண வேண்டிய இன்னொரு காரியம் உண்டு. நாங்கள் பொறுமையோடு காத்திருக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. எங்களுக்குள்ள அந்த பொறுமையை சகிப்புத்தன்மையும் தாங்க ராஜா. எசப்பா, உமக்கென்று காத்திருக்கிறவர்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது சுவாமி. எங்கள் முகங்கள் வெட்கப்படாதபடி பாதுகாக்கிற தேவன் நீங்க சுவாமி. அதை நாங்கள் எப்பொழுது அறிந்து கொண்டவர்களை, உணர்ந்து கொண்டவர்களை நாங்கள் ஜீவிக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. எங்கள் ஜெபங்களுக்கு விண்ணப்பங்களுக்கு நீர் பதில் தரப்போகிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மீட்பர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன். காட் பிளஸ் யூ.